முருகானந்தம் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முருகானந்தம் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். திமுக போதும், அண்ணா திமுக போதும், இனி நம் ஆட்சி. நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நம்ம அமைப்போம். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க ஐயா. திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய ஏபி முருகானந்தம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்பு கட்டளை. இது என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த தேர்தலில் இந்த தொகுதியிலே முருகானந்தம் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முருகானந்தம் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வரையிலிருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சொந்த சகோதரிகள் அண்ணன்மார்களே, இன்னும் நேரம் இல்ல. எனக்கு ஆசை 1 மணி நேரம் பேசணும்னு ஆசை. ஆனா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா என் மனசுல நிறைய இருக்கு, செய்தி இருக்கு, சொல்லணும், பேசணும். காலையிலிருந்து தர்மபுரி, அப்புறம் சேலம், அதுக்கப்புறம் நாமக்கல், இப்போ திருப்பூர், இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். போற இடத்துல எல்லாம் மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, இந்த திமுக போதும், அண்ணா திமுக போதும், இனி நம் ஆட்சி, நாம் வருங்காலம் நம் கையில் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்தோம். என் தம்பிகளா, என் அண்ணன்மார்கள், என் தங்கைகள், சகோதரிகள் எல்லாம், நான் சொல்றது இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது. காரணம் 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த தேர்தலில் வெற்றி மூலமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம். ஏன்னா இந்த 2 கட்சிகிட்டையும் மாத்தி மாத்தி ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா, ஐயா இந்த போலிய ஒழிங்க ஐயா, ஐயா எங்க ஆத்த காப்பாத்துங்க ஐயா. எவ்வளவு காலமா கெஞ்சணும் நானு? போதும்பா, போதும்பா. என்னால இதுக்கு மேல இவங்க கிட்ட என்னால போராட முடியும். இனி நம்ம கையெழுத்து போடுவோம், நம்ம அதிகாரத்துக்கு வருவோம், நம்ம ஆட்சியை பிடிப்போம். இந்த 2 கட்சியும் வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி ஆண்டது போதும், மு.க. ஸ்டாலின் ஆண்டது போதும். இனி நாம் ஆள வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம் ஐயாவுடைய அன்பு கட்டளை. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம். மக்களை நம்பிக்கையை நாம் பெறுவோம். அதனால்தான் அந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். மக்களுடைய நம்பிக்கை நாம் பெற்று நினைச்சு பாருங்க. அதிமுக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற முறை கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தை செல்லாது, அவசரமாக அறகுறையா கொடுத்து நம்ம கொடுத்துட்டோம் பேசணும் தெரியும். திமுக அதை பத்தி பேசக்கூட மாட்டானு. அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், போதும். இந்த 2 பேரும் இவர்களுக்கு இனி தமிழ்நாட்டுக்கு புதுசா இதை கொடுக்க முடியாது. இவரால தமிழ்நாட்டுக்கு 2 கட்சியால எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி கிட்டயோ அல்லது மு.க. ஸ்டாலின் கிட்டயோ அவர்களால
தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ நெசவாளர்களுக்கோ மாணவர்களுக்கோ மீனவர்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ எந்த நன்மையும் இவர்களால் இல்லை, செய்ய முடியாது. முற்றுப்புள்ளி வையுங்கள், அவ்வளவுதான். இனி நாம் நமக்காக வாக்களிப்போம். இவ்வளவு காலமா இந்த 2 பேரையும் நம்ம தோல்ல சுமந்துட்டு போனோம், ஆட்சியில் அமர வைத்தோம். ஆனால் நமக்கு இவர்கள் செய்ததெல்லாம் துரோகம். இந்த சமுதாயத்திற்கு, பாட்டாளி சமுதாயத்திற்கு இரு கட்சிகளும் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த முடிவு உறுதியான முடிவு. இதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே என் தம்பிகளா தயாரானீங்க, என் தங்கைகளே, என் அக்காகளே, சகோதரிகளே, அண்ணன்மார்கள். ஒரு நிமிஷம் தான் இருக்குதா? சரி. அதனால நம்முடைய முருகானந்தம் இங்க நிற்கிறாரு. 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தாமரை இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி விழாக்கு நான் வர மறுபடியும் இதே மாதிரி போடுங்க. 1 மணி நேரம் நான் பேசணும். நான் அவ்வளவு மனசுல ஆதங்கம், கோபம், எனக்கு கோபம் இருக்கு. 1.5 மணி நேரம் பேசுற அளவுக்கு என் மனசுல கோபம் இருக்கு. அந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்களா, தம்பிகளா, தங்கைகளா? அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆட்சி தொடர்ந்தா உங்க தாத்தாவை குடியாரனாக்குனாங்க, உங்க அப்பாவை குடியாரனாக்குனாங்க, உங்க வீட்டுக்கார குடியாரனாக்க, உன் பிள்ளைய குடியாரனாக்குறாங்க, இப்ப உன் பேர பசங்க குடியாரனாக்கிட்டாங்க. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.